ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்னோமில்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் உள்ள ப்ராடக்ட் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் பற்றி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எல் ப்ராக்கெட். நம்ம கேமராவை வெர்டிகலாக ட்ரைபாட் இல்லை கிம்பிளில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆக்சசரிஸ். பட் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கான போதுமான ஸ்பேஸ் இருக்கிறது அவசியம். அன்பாக்சிங் பொறுத்தவரை இது ஒரு ஜெனரிக் ப்ராடக்ட். ஸோ பாக்ஸில் எந்த ஒரு பிராண்டிங்கும் இல்லை. பட் ப்ராடக்டோட ரேட்டும் அதோட நேமும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பிராண்டிங் எதுவும் இல்லைனா கூட பேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாக்ஸில் நமக்கு 2 CNC கவர்ட் பேஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எல் ப்ராக்கெட்டோட 2 பார்ட்ஸ். குவாலிட்டி பற்றி பார்க்கும்போது 2 பிளேட்ஸும் கையில் நல்ல ஸ்டெடியாக இருக்கிறதோட CNC ஃபினிஷிங் ரொம்பவும் நீட்டாகவும் ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபினிஷ் தருது. அடுத்தது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதில் 2 ஆலன் கீ அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரூஸும் எல் ப்ராக்கெட்டை மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இந்த 2 பேஸ் பிளேட்டையும் சேர்த்து ஒரு எல் ப்ராக்கெட்டாக கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் கொடுத்துருக்க ஸ்க்ரூஸ் அண்ட் ஆலன் கீ மூலயமா 2 பேஸ் பிளேட்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கிடணும். நம்ம டைட் பண்ண ஸ்க்ரூ பேஸ் பிளேட்டோட ஹோலுக்கு வெளியே தள்ளிட்டு நிற்கிற மாதிரி இல்லாமல் உள்ளே அமுங்கி இருக்க மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். இந்த 2 ஸ்க்ரூவும் ஃப்ளாட்டாக இல்லாமல் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிறனால இந்த 2 ஸ்க்ரூவையும் அலங்கி மூலியமாக கலத்தி எடுத்துப்போம், பேஸ் பிளேட் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம கேமராவை இந்த எல் ப்ராக்கெட்டில் ஆல்ரெடி இருக்க 1/4 இன்ச் ஸ்க்ரூ மூலியமாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஸ்க்ரூவில் ரிங் கொடுத்துருக்கனால டைட் அண்ட் லூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம கேமரா ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேமராவை எப்படி கிம்பிளில் வெர்டிகலாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இங்கே weebill-s யூஸ் பண்ணுறதுனால எப்பவும் போல் கிம்பிள் கூட வர பேஸ் பிளேட்டில் கேமராவை மவுண்ட் பண்ணிப்போம். கேமராவை வெர்டிகலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லென்ஸை பேஸ் பிளேட்டுக்கு ஆப்போசிட் சைடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பேலன்சிங் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ கேமராவை பேஸ் பிளேட்டுக்கு எண்டில் மவுண்ட் பண்ணணும். கேமராவை நம்ம பேஸ் பிளேட்டில் மாட்டினதுக்கப்புறம் நம்மளால் கேமராவை கிம்பிளில் ஃபிக்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியும். ஏற்கனவே கிம்பிள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியலை, இல்லை கிம்பிளுக்கு புதுசு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க லிவரை அன்லாக் பண்ணணும். அப்புறம் பேஸ் பிளேட்டை ஸ்லைட் பண்ணி கிம்பிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். கிம்பிள் ஸ்டிஃபான பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் ஆக்சிஸ் லாக். இப்போ நம்ம டில்ட் ஆக்சிஸ் லாக்கை அன்லாக் பண்ணிவிட்டு கேமராவை டில்ட் ஆக்சிஸுக்கு ஏற்ற போல் பேலன்ஸ் பண்ணணும். கேமராவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு உள்ள லிவரை அன்லாக் பண்ணணும். ஸோ நம்ம கேமராவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண முடியும். கேமரா பேக் சைடு சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணணும். அதே இது ஃப்ரண்ட் சைடு சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேக் சைடு மூவ் பண்ணணும். கொஞ்சம் செர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே கம்மியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஒருக்கா ஆக்சிஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கேமராவை எந்த ஆங்கிள் பார்த்து பொசிஷன் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ண அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க லிவரை மறக்காமல் லாக் பண்ணணும். டில்ட் ஆக்சிஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு பார்த்துட்டோம். 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்க நாபை அன்லாக் பண்ணணும். ஸோ தட் நம்ம கேமராவை மேலேயும் கீழே மூவ் பண்ண முடியும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, கேமரா ரோல் ஆக்சிஸ் மோட்டரை தட்டாமல் இருக்கிறதுக்கு. 2வது, டில்ட் ஆக்சிஸை கேமரா பேலன்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கீழே உள்ள பார்ட்டை போல இதையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஆக்சிஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராவோட பொசிஷன்
மேலே இருக்க மாதிரி பார்த்து லாக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்சிஸில் எந்த ஆங்கிளில் வேணாலும் கேமராவை பொசிஷன் பண்ணிக்கலாம். இனி நம்ம அடுத்த ஆக்சிஸுக்கு மூவ் ஆகும், அதுதான் ரோல் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஸ் லாகை அன்லாக் பண்ணிப்போம். பண்ண பிறகு இந்த ஆக்சிஸில் கிம்பிள் ஸ்டேபிளாக லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு சரிகிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம பேஸ் பிளேட்டுக்கு பேக் சைடில் இருக்க லிவரை அன்லாக் பண்ணணும். ஒன்ஸ் லிவரை அன்லாக் பண்ணதும் கேமரா லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடுக்கு மூவ் பண்ண முடியும். நம்ம வெயிட் அளக்கிற திராசை போலேயே இங்கேயும் ரெண்டு சைடும் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராவை எங்கே வெயிட் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஏற்றதை போல் லெஃப்ட் சைடில் ரைட் சைடு மூவ் பண்ணி கேமராவை இந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் ஆடாமல் ஸ்டில்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் கேமராவை பேலன்ஸ் பண்ணதும் கேமரா அதோட எக்ஸாக்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்காக பேக் சைடில் இருக்க லிவரை மறக்காமல் லாக் பண்ணணும். ஒன்ஸ் கேமரா ரோல் ஆக்சிஸ்லையும் டில்ட் ஆக்சிஸ்லையும் பேலன்ஸ் ஆனதும் கேமராவை எந்த ஆங்கிளில் வேணாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம். இதை போல் இனி பேன் ஆக்சிஸை எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த கிம்பல் யூசர்ஸ் பேன் ஆக்சிஸை பேலன்ஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம பேன் ஆக்சிஸை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓடெக்ஸ் மோட்லையும் அண்டர்ஸ்லம் மோட், அதாவது லோவர் ஆங்கிள் ஷாட்லையும் ஸ்டேபிளான ஷாட் எடுக்கிறதுக்கு பேன் ஆக்சிஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேன் ஆக்சிஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற நாபை லூஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளால் இந்த மூவபிள் ஆர்மை ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு மூவ் பண்ணிக்க முடியும். பேன் ஆக்சிஸ் பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை தெரிஞ்சிக்க கிம்பிளை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு சரிச்சிங்கன்னா நம்ம ரைட் சைடு சரிக்கும் போது பேன் ஆக்சிஸ் ஆர்ம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா ஆர்மை ஃப்ரண்ட் சைடு பார்த்து மூவ் பண்ணணும். ஒருவேளை பேன் ஆக்சிஸ் ஆர்ம் கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா ஆர்மை பேக் சைடு பார்த்து மூவ் பண்ணணும். ஒன்ஸ் பேன் ஆக்சிஸும் மீதி உள்ள ஆக்சிஸ் மாதிரி சரியாக பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கிம்பிளை சரிச்சா கூட பேன் ஆக்சிஸ் ஆர்ம் வீடியோவில் பார்க்குற மாதிரி அசைவு எதுவுமே இல்லாமல் ஸ்டில்லாக ஸ்டெடியாக இருக்கும். ஒன்ஸ் கிம்பிளை பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணதும் கிம்பிளை ஆன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். அதே போல் weebill-sல போதுமான கிளியரன்ஸ் இந்த கேமரா கான்ஃபிகரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரோல் ஆக்சிஸ் மோட்டாருக்கும் கேமராக்கும் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குன்னு. அதனால எந்த மோட்லையும் கிம்பிளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த எல் ப்ராக்கெட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போலேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், வேணும்னு உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.